இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் பாரத்தோடு இருக்கின்றீங்களோ அந்த பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பாரத்தை எல்லாம் சுமந்து கொள்வார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து தருவார். ஒரு மனிதர்களிடத்தில் நீங்கள் உங்கள் பாரத்தை சொல்லும் பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. ஏதோ அவர்களால் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் முழுமையாக உங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு உங்களுடைய இருதயத்திலே அந்த பாரம் அழுத்தி கொள்ளாதபடிக்கு நீங்கள் உங்கள் பாரத்தை, உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலையோ, எந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் இருதயத்திலேயே நீங்கள் வைத்து சிந்தித்து கொண்டே பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்கள் இருப்பதை விட்டு கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. கர்த்தர் இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாரு, உன் மகனே, என் மகளே, உன் பாரம் என்ன, உன் சுமை என்ன, ஏன் நீ தனித்து நின்று உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு இழைத்து போகிறாய்? உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேலே வைத்து விடு. நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உனக்கு விடுதலை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உனக்கு சமாதானத்தையும் உனக்கு நிம்மதியும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். பிரியமானவர்களே, அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார், உங்களை தள்ளாட விடமாட்டார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாய் உங்களை தள்ளாட விடமாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சுமையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், நிம்மதியற்று போய் இருந்தாலும், உங்கள் எந்த பாரமானாலும் மனதில் சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டத்தை மனிதர்களிடத்துல சொல்லாதீங்க. உங்களுடைய கஷ்டத்தையும் உங்கள் பாரத்தையும் சுமக்கிறவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். அதனால இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். மகனே, மகளே, உனக்கு என்ன தேவையோ, உன் பாரம், உன் சுமை உன்னை அழுத்தி கொள்ளாதபடிக்கு உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல நீ வைத்து விடு. நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் ஒருபோதும் உன்னை தள்ளாட விடவே மாட்டேன் மகனே, மகளே என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அதனால கலங்காதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை விடுவிப்பார், உங்கள் சுமைகளை எல்லாம் மாற்றுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.